பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற தலைப்பில் பேரணியும் பொதுக்கூட்டமும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் ஒரு 10 நிமிஷம் தான், ஏன்னா டைம் ரொம்ப குறுகிய நேரங்கிறதுனால நிறைய தலைவர்கள் பேச வேண்டியது இருக்குது. ஆகவே நான் ஒரு 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் லோக்கல் இஷ்யூ மட்டும் பேசிட்டு மற்றதெல்லாம் மற்ற தலைவர்கள் பேசுவாங்க. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பேரணியை துவக்கி வைத்து உரையாற்ற இருந்த தோழர் தீனன் அவர்கள் கொஞ்சம் காலதாமதமாக வந்துவிட்டார். ஆனாலும் வந்துவிட்டார். அவர்களை பெரியார் சிந்தனை இயக்கத்தின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் தீனன் அவர்களையும், வரவேற்புரை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மன்றத்துடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் மேகலா அவர்களையும், முன்னிலை வகுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் சாந்தி, ரவி, சந்தானம், சாந்தகுமார் அவர்களையும், மற்றும் கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் பாசத்துக்குரிய அன்புக்குரிய தோழர் பார்வேந்தன் அவர்களையும், மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த தோழர்கள், குறிப்பாக கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் சரிதா அவர்களையும், மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கமலநாதன் அவர்களையும், மக்கள் மன்றத்தினுடைய வழக்கறிஞர் மக்கள் மன்ற பிள்ளைகளுடைய ஆசான் தோழர் ஜெசி அவர்களையும், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் லாரன்ஸ் அவர்களையும், மக்கள் மன்றத்தினுடைய வழக்கறிஞர் திருமலை அவர்களையும், தோழர் பாலு அவர்களையும், வழக்கறிஞர் மகா அவர்களையும் அன்போடு வரவேற்பதோடு இந்த கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய தலைவர், திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர்களையும், இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களையும், மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜீவ்காந்தி அவர்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுவெளியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களையும், மற்றும் இந்த கூட்டத்துக்கு பல இடத்திலிருந்து பெங்களூர்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும், மற்றும் குன்றத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் பாண்டியன் அவரையும், அவருடன் வந்திருக்கக்கூடிய தோழர்களையும், செய்யாறிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பகலவன் அவர்களையும், அவருடன் வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தோழர்கள், திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு சில தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களையும், திராவிட விடுதலை கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் மற்றும் அனைத்து தோழர்களையும், மிக முக்கியமாக நான் இன்று மேடையிலிருந்து பேசுகிறேன் என்றால், என்னை வளர்த்தெடுத்து என்னை ஆளாக்கி இந்த மக்களுக்கு பணி செய்ய வைத்த ஓஎம்ஐ சபையை சேர்ந்த அருள் தந்தை மரியாதைக்குரிய தோழர் சின்னப்பன் அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். அவருடன் வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் என் உயிரிலும் மேலான நான் சொல்லுவேன் அடிக்கடி, நாங்கள் திருமணம்லாம் செஞ்சுக்கல, இந்த மக்களுக்காகவே 24 மணி நேரமும் வாழ்கின்றோம். நான் தலை சாய்க்கும் போது என் மக்கள் தான் என்னை தூக்கி சுமப்பார்கள் என்று சொல்லுவேன். இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்துணை தோழர்களையும் நான் பேர் சொல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரமாகும். உங்கள் அத்துணை பேரையும் நான் அன்போடு வரவேற்பதோடு, தோழர்களே, ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு கலை நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க.
அடுத்து கலை நிகழ்ச்சியை வந்து தொடங்கலான்னு நினைக்கிறோம். இந்த ஊரில் வந்து பட்டா கொடுத்தாங்க. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இது தமிழக அரசுக்கு எடுத்து செல்லணும். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருந்தால் எடுத்து செல்வார், வந்து கொண்டு இருக்கின்றார். இங்கே குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்க காவல்துறை சொல்லுமோ சொல்லாதோ எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், பட்டா கொடுத்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. பேப்பரில் இருக்குது பட்டா, மண்ணை இன்று வரைக்கும் காட்டலை. என்னையா இது? இந்த அம்மா மாவட்ட ஆட்சியர் என்ன போய் பிடுங்குறாங்கன்னு தெரியல, எதா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த நாள் கொடுத்துட்றோம். ரொம்ப திமிரு பேச்சு. ஆனால் மனத்துக்கு ஓடலாம். ஏற்கனவே ஆரம் ரவி கூட்டு வந்து ஏற்கனவே உள்ள கலெக்டர் அம்மா கூட்டு வந்து வீட்டில் விருந்து வச்சிச்சு, ஓடி போச்சு. இப்போ இன்னொரு அம்மா வந்திருக்கு. இந்த அம்மாவும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. ஆனால் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்கிறதில்ல. பட்டா கொடுக்குறாங்க, இடத்த காட்டணுமா இல்லையா? 4 வருஷம் ஆயிடுச்சு. அதை கேட்டால் மக்கள் மன்றம் வந்து சும்மா சண்டை போடுறாங்கங்கிறாங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். இந்த மேடைக்கு அருகாவையில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் யார் நியாயத்தை சொல்லுங்கள். அது கொடுக்குறதில்ல. அதோடு மட்டும் இல்லை, என் மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் லோனுங்க, லோனுக்காரன் வந்துடுறான். பழங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே போய் லோனுக்காரன் போகிறான். போயிட்டு 1 லட்சம் வேணுமா வாங்கிக்க, 2 லட்சம் வேணுமா வாங்கிக்க, 50,000 வேணுமா வாங்கிக்க, 10,000 வேணுமா வாங்கிக்க. ஒன்றுமே சொத்து பத்து எதுவுமே வேணாம், உன் ஆதார் மட்டும் கொடுங்குறான். என்னங்க நியாயம்? எப்படி கொடுப்பான்? நீ எதை வச்சு கொடுக்குற? ஒரு வீடு தரேன், என்னுடைய ஜாமீன்தார் தரேன்னா லோனு கொடுக்க மாட்டான். ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு நிறைய பேர் ஊரை விட்டு ஓடிட்டான். இதுக்கு வந்து தமிழக அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த லோன் கொடுக்குறவனுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு கொடுக்குது, வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் கொடுக்குது, எல்லாமே மானியம், சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த தமிழக அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுன்னே காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் செயல்படுங்கிறது தான் உண்மை. அங்கேருந்து நம்ம நடந்து வரோம். இங்கே வந்து காவல்துறை வந்து நேற்று நைட்டு இந்த லைட்டெல்லாம் போட்டாங்க. லைட்டெல்லாம் ஏன் போடுறீங்க? இந்த மக்களுக்கு இந்த லைட்டு போதுமே, இங்கெல்லாம் லைட்டு இந்த வெளிச்சமே போதுமே, இந்த லைட்டு என்னத்துக்குன்னு கேட்குறாங்க. முட்டாள்தனமான கேள்வியை வந்து கேட்குறாங்க. இது என்னங்க நியாயம்? அங்கேருந்து நடந்து வரோம், இங்கெல்லாம் பேரிகேட் போட்டாங்க. காலையிலேருந்து அங்கே அரண் நிறுவனத்தில் கத்திக்கிட்டு இருந்தான். அது என்ன கத்தினானே தெரியாது. அவனுக்கு போயிட்டு அவன் காலை கழுவி தண்ணி குடிச்சிட்டு இருந்துட்டு நம்மளை வந்து அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி செய் இப்படி செய், நீ யார் அப்படி செய் இப்படி செய்யுன்னு எங்களுக்கு உத்தரவு விடுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நரிக்குறவர் மக்களுக்கு துப்பாக்கி இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பான். அவனுக்கு பொண்ணு கொடுக்குறன்னா துப்பாக்கி இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் லைசன்ஸையும் பறிச்சுக்கிறது, துப்பாக்கிக்கு புது லைசன்ஸும் கொடுக்குறதில்ல, துப்பாக்கியும் பறிச்சுக்கிறது. அவன் எப்படிங்க வாழ முடியும்? எதை வச்சு வாழுவான்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழக அரசுக்கு போகுதா போகலையா ஒன்றுமே புரியல. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இருக்கத்திலே ஒஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை ஒரு இளவும் பிடுங்குறதில்ல, ஒரு செய்கிறதும் இல்லை, என்ன பண்ணுதுன்னு தெரியல. இங்கேயும் வந்து அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய எல்லா துறைகளிலையும் காவி ஒளிஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் அதுக்குள்ளே பூந்து மக்களை அடிமைப்படுத்துகிறான். இப்போ லோனு கொடுக்கறது கூட இதுதான். வீடு வீடாக சோறு தரேன், தண்ணி தரேன், அரிசி தரேன், பிஸ்கட் தரேன், பால் தரேன்ட்டு நீ சாமி கும்பிடுமா கும்பிட்டுக்க, நாங்கள் வந்து இடையூறாக இல்லை, என் மக்களை வந்து நிம்மதியாக அவங்கள வாழ விடு. இதை வந்து உடனடியாக தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு, நேரம் பற்றாக்குறை, நான் நிறைய பேசணும். மகாவுக்கு 5 நிமிஷம் கொடுத்தோம், அவள் 15 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷத்தை எடுத்துட்டா. அதனால் நான் வந்து குறைச்சிக்கிட்டு இன்னும் தலைவர்கள் பேசணும், கலை நிகழ்ச்சி நடத்தணும், மக்கள்லாம் கலை நிகழ்ச்சி ஆவலோடு பார்க்குறதுக்கு இருக்காங்க. ஆகவே தோழர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்ட அத்துணை தோழர்களையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த திட்டங்களை எல்லாம், இங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் இந்த தமிழக அரசுக்கு எடுத்து செல்வோம்.
தமிழக அரசு நிறைய நமக்கு செய்து எந்த செயல்பாட்டையும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் அந்த அம்மாவுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. அதுக்கு காரணம் காவல்துறை. இவங்களை போய் நல்லா ரிப்போர்ட்டை எழுதி 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 கிழிச்சு தள்ளிடுறது. போயிட்டு அங்கே அவங்களுக்கு என்ன தெரியும், மேலே இடத்துல ஒரு இளவும் தெரியாது. இந்த அம்மாவை கூப்பிட்டு அவார்டு, அந்த அவார்டை வாங்குறாங்களே, வெக்கம் இல்லை, சூடு சொரண வெக்கம் இல்லை. எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. என் மக்களுக்கு ஒரு ஒன்றுமே செய்யலை. என் மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, போய் அவார்டு வாங்கிட்டு வராங்க. ஆகவே இந்த மாவட்ட ஆட்சியரை வருவாய்த்துறையும் காவல்துறையும் கூட, காவல்துறை நல்லா தான் இருக்காங்க, ஒரு சில நேரம் இந்த மக்களை பார்த்தா இலக்காரம். எங்கேருந்து வருது உங்களுக்கு இலக்காரம்? அப்படியே வெள்ளையும் சொல்ல இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்கவங்ககிட்ட போய் பிச்சு 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 எடுப்பாங்க. இந்த மக்கள் வாய் பேச தெரியாத மக்கள்னோன்னு அவங்கள ஓட்டுறது. இந்த வேலையெல்லாம் மக்கள் மன்றத்துக்கிட்ட செல்லாதுங்கிறத சொல்லி பேச வாய்ப்புகள் அளித்த தோழர்களுக்கு நன்றி கூடி, இழப்புகளின்றி வெற்றிகள் இல்லை, சிறைக்கு செல்வது அவமானம் இல்லை, நம்ம வீதியில் இறங்கி போராடுவோம், போராட தவறினால் அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.